ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம லேட்டஸ்டா ஆன்கோயிங்கா ரிலீஸ் ஆயிருக்கிற ஸ்னோபால் எர்த் எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அனிமியோட கதையை பார்த்துருவோம். 2025 வருஷம் ரொம்ப பெரிய பீஸ்டா இருக்கிற கைஜு ஹியூமனிட்டியை மொத்தமா அழிக்கிறதுக்காக எர்த்தை நோக்கி வந்து அட்டாக் பண்ணுது. வேல்ல இருக்கிற பவர்ஃபுல்லான நேஷன் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கைஜுவை அட்டாக் பண்ணதுக்காக திட்டம் போட்டு அவங்களோட பவர்ஃபுல்லான டிஃபென்ஸ் போர்ஸை பயன்படுத்தி ஒரு எண்டே இல்லாம கைஜுவோட பேட்டில்ல ஈடுபடுறாங்க. அப்போ எர்த்தோட சேவியரா இருக்கிற நம்ம ஹீரோவும் அவங்க அப்பா உருவாக்குற ஜெயண்ட் ரோபோட்டா இருக்கிற யூகியும் ஒன்னா சேர்ந்து ஹியூமனிட்டியை பாதுகாக்கிறதுக்காக கைஜு கூட சேர்ந்து பேட்டில் பண்ணி கைஜுவை தோக்கடிக்கவும் செய்றாங்க. இது எல்லாமே நடந்து 10 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோவும் எர்த் டிஃபென்ஸ் போர்ஸும் ஒன்னா சேர்ந்து மொத்த கைஜுவோட கூட்டத்தையும் ஃபைனல் பேட்டில்ல அழிக்கிறதுக்காக திட்டம் போடுறாங்க. ஜெயிக்க வேண்டிய பேட்டில் கடைசியில தோல்வி அடையுது. மொத்த டிஃபென்ஸ் போர்ஸுமே கொடூரமா கொல்லப்படுறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் தப்பிச்சு திரும்பவும் எர்த் நோக்கி திரும்பி வாரான். நம்ம ஹீரோ இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான ஆசையே அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் அடையிறது தான். 10 வருஷம் கழிச்சு ஃபைனல் பேட்டில் கழிச்சு திரும்பவும் எர்த் நோக்கி வந்து பார்த்தா மொத்த எர்த்துமே ஸ்னோவும் ஐஸால மாறி இறந்த உலகமா இருக்கு. மொத்த எர்த்துமே ஸ்னோபால் எர்த்தா மாறுற அளவுக்கு அப்படி ஹியூமனிட்டிக்கு என்னதான் ஆச்சு? நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டா இருக்கிற யூகிக்கு ஒரு ப்ராமிஸ் ஒன்னு பண்ணிருப்பான். அந்த ப்ராமிஸ் படி அதிகமான ஃப்ரெண்ட்ஸ கைஜுவை தோக்கடிச்சு அடைஞ்சானா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த அனிமியோட கதையே. இது ஒரு ஆக்ஷன் மெக்கா அட்வென்ச்சர் கலந்த ஓவர் பவர் அனிமி சீரிஸா தான் இருக்கு. ஏற்கனவே ரிலீஸ் ஆன கைஜு பசிபிக் ரிம் மாதிரி தான் இந்த அனிமியும் ரொம்ப சுவாரஸ்யமாவும் காமெடியாவும் இருக்கும். இதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா எபிக்குள்ள போவோம். 2025 வருஷம் ஃபர்ஸ்ட் இன்டர்கேலக்டிக் கைஜு எர்த்தை வந்து தாக்கிட்டு இருக்கும். இது வெறும் தொடக்கம் மட்டும்தான். ஒரு அளவே இல்லாம அதிகமான கைஜுவோட படைகள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஹியூமனிட்டி மொத்தத்தையுமே அழிக்கிறதுக்காக எர்த்தை வந்து தாக்கிட்டு இருக்கும். ஹியூமனிட்டியை சேர்ந்த பெஸ்டான நேஷன் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஆன்டி கைஜு டிஃபென்ஸ் போர்ஸா இருக்கிற எர்டேயை உருவாக்கிட்டு இருப்பாங்க. வேர்ல்டோட எலிட் போர்ஸை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அதிகமான ஹெவியான டேமேஜ் எல்லாத்தையுமே கைஜுக்கு ஏற்படுத்திட்டு இருந்தாலும் ஒரு எண்டே இல்லாம வார் தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருக்கும். அப்பதான் எர்த்தோட சேவியரா இருக்கிற நம்ம ஹீரோ அந்த இடத்தை நோக்கி வந்திருப்பான். நம்ம ஹீரோவோட பேரு யபசுமே டெட்சுவோ. சின்ன வயசுல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கைஜுவை அட்டாக் பண்ற விளையாட்டுல ஈடுபட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க கூட பேசலாமா வேண்டாமான்னு அவன் ரொம்ப ஷையா இருக்கிறனால ஃபீல் பண்ணிட்டு இருக்க. திருப்பியும் நம்ம இன்னைக்கு விளையாண்ட விளையாட்டையே திருப்பி விளையாடுறதுக்கான டைம் வந்துட்டுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனை கூப்பிட்டு இருப்பாங்க. ஆனா அவன் எதுவுமே சொல்லாம வெக்கத்துல அங்க இருந்து ஓடிட்டு இருப்பான். நான் ஒரு செல்ஃப் டெஸ்ட்ராய்ட் மோட்ல மாட்டி சாவதுக்கு விரும்பவே இல்லைன்னு ஒரு ரோபோட் ஒன்னு டாக்டர்ஸா இருக்கிறவங்க எல்லாரையுமே லேபுக்குள்ள போக விடாம தடுத்து நிறுத்திட்டு இருக்கும். கோஜிகா யபசுமே கைஜுவை அழிக்கிறதுக்காக செல்ஃப் டெஸ்ட்ராய்ட் மோட்ல மாறி சாவதுக்கு நான் விரும்பவே இல்லை. உன்னை நான் உருவாக்குனதே ஒரு ஆட்டோனோமஸ் பாமா மாத்தி இந்த உலகத்துல இருக்கிற கைஜு எல்லாத்தையுமே அழிச்சு உன்னை ஒரு டெட்லியான போர்ஸா மாத்துறதுக்கு தான். அந்த மாதிரி பண்றது மூலமா ஒரு ஹியூமன்ஸ் கூட சாகவே மாட்டாங்க. உன்னை மட்டும் நான் அதிகமா உருவாக்கிட்டேன்னா கைஜு அழிக்கிறதுக்கு நீயே ஒரு கேம் சேஞ்சரா மாறிடுவேன்னு, அது எல்லாத்துக்குமே எனக்கு அதிகமான பணம் மட்டும் தான் தேவைப்படுதுன்னு அவர் ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருப்பான். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இந்த ஒரு ரோபோட்டை உருவாக்குறதுக்கே இவன் கடனாளியா மாறிட்டானா. இவனோட ரிசர்ச் எல்லாத்தையுமே பண்றதை தவிர வேற எதுவுமே இவனுக்கு தெரியவே தெரியாதுன்னு அவனோட சபார்டினேட் அவனுக்கு பின்னாடி இருந்து பேசிட்டு இருக்க. திருப்பியும் ஒரு கைஜு சிட்டியை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கும். டெட்சுவோ எதை பத்தி யோசிக்காம ரோபோட் கிட்ட நெருங்கி போயிட்டு இருப்பான். நம்ம ரோபோட்டை பயன்படுத்தி பார்க்கறதுக்கு இதை விட ஒரு பெட்டரான சான்ஸ் இருக்கவே முடியாது. அதனால உடனே ஸ்னோமான டெஸ்ட் பண்ணதுக்காக லேஞ்ச ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு அவங்க தயாராயிட்டு இருக்கும்போது டாக்டர் ஒரு பெரிய பிரச்சனை, உங்க பையன் மேனுவல் கண்ட்ரோல் காக்பிட்டை எடுத்து ஸ்னோமேன் கிட்ட நெருங்கி போயிட்டு இருக்கான். எதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. அந்த மேனுவல் எல்லாத்தையுமே நான் ட்ரைனிங் பர்பஸ்க்காக தான் உருவாக்குனேன். ஜீனியஸா இருக்கிறவங்களால மட்டும்தான் அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். அவனால கண்ட்ரோல் பண்ண வாய்ப்பே இல்லைன்னு அந்த ரோபோட் இருக்கிற இடத்தை நோக்கி போயிட்டு இருக்க. எனக்கு வெடிச்சு சதுர சுத்தமா ஆசையே இல்ல. எனக்கு அது பயமா இருந்துட்டு இருக்கு. ப்ளீஸ் அதை உடனே நிறுத்து. அவன் அந்த ரோபோட்டுக்கு யூகியோ சொல்லிட்டு பேர் வச்சிருப்பான். யூகியோ, நீ எதை நினைச்சு கவலைப்படாத, உன்னை நான் சாவ விடவே மாட்டேன்னு அதை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா பறந்துட்டு இருக்க. டெட்சுவோ பறந்துட்டு இருக்கானா. அப்பனா என்னோட பையன் உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ்னு நிரூபிச்சுட்டான்னு அவங்க அப்பா பார்த்து ஷாக்ல நின்னு பார்த்துட்டு இருக்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான மைண்ட் ப்ளோயிங்கான விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. ஒரு அண்டர் டெவலப்மெண்ட்ல இருக்கிற ரோபோட் ஒரே அட்டாக்ல ஒரு கைஜுவோட கதையை மொத்தமா முடிச்சது மட்டும் இல்லாம நான் சொன்ன கண்டிப்பா நீங்க நம்பவே மாட்டீங்க, அதோட பைலட்டா இருந்தது ஒரு 9 வயசான பையன்னு உலகம் ஃபுல்லாவே டெலிகாஸ்ட் பண்ணி காட்டிட்டு இருக்க. என்னோட பையன் இந்த அளவுக்கு பண்ணுவான்னு எனக்கே தெரியாம போச்சு. ஃபர்ஸ்ட் நான் அந்த ரோபோட்டை உருவாக்குனதே ஒரு பாம் பர்பஸுக்காக தான். ஆனா அது இந்த மாதிரி
பண்ணுன்னு எனக்கே கொஞ்சம் கூட ஐடியாவே இல்ல. சோசியல் மீடியால உங்க பையனை ஒரு சேவியரா கருதி எல்லாருமே அதிகமான லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த பேட்டில் அவன் ஈடுபடுவானான்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா ஈடுபடுவான். ஏன் கைஜு அவன் டிஃபீட் பண்ணதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்குன்னு அவங்க அப்பா கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்க. எல்லாரோட கவனமும் அவன் மேல இருக்கிறத பார்த்தோட அந்த பதட்டம் தாங்க முடியாம அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராத குறையில பயந்துட்டு இருப்பான். அடுத்த ஒரு கைஜு மக்கள் எல்லாருமே அட்டாக் பண்ணதுக்காக வேகமா ஓடி வந்துட்டு இருக்கும். டெட்சுவோ வேகமா போய் அதோட தலையை வெட்டி அதோட கதையை முடிச்சிட்டு இருப்பான். அதுல இருந்து டெட்சுவோ ஹியூமனிட்டியோட சேவியரா மாறி எல்லா கைஜுவையும் அழிச்சிட்டு இருப்பான். ஹியூமனிட்டியை காப்பாத்துறதுக்காக எர்டேயோட ஃபைனல் பேட்டில் ஆரம்பிக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். இது எல்லாமே நடந்து 10 வருஷம் கழிச்சு ஸ்பேஸ்ல இருக்கிற இன்டர் கேலக்டிக் க்ரூஸ் எர்டேயை காட்டிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவுக்கு சின்ன வயசுல இருந்தே யாருமே ஃப்ரெண்டா இருந்திருக்க மாட்டாங்க. அதனால ஃப்ரெண்டை எப்படி மேக் பண்ணணும்னு அவனோட மேகசீன்ல எடுத்து படிச்சிட்டு இருக்கும்போது ஃபைனல் பேட்டில் இன்னும் 40 நிமிஷத்துல ஆரம்பிக்க போகுது. டெட்சுவோ உடனே உன்னோட ஸ்னோமேனை நோக்கி போன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்க. அவனும் வேகமா அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான். உன்னோட ஸ்னோமேனை டாப் ஷேப்ல நாங்க மாத்தி வச்சிட்டோம். ஃபைனல் பேட்டிலுக்கு வாழ்த்துக்கள்னு ஒரு 2 பொண்ணுங்க வந்து அவனை என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவன் எதையுமே சொல்லாம அவனோட ஃப்ரெண்டா இருக்கிற ரோபோட் யூகியோவை நோக்கி அவசரமா போயிட்டு இருப்பான். டெட்சுவோ திரும்பியும் யார்கிட்டையும் பேச விரும்பாம பதட்டத்துல நீ இங்க ஓடி வருவேன் நினைச்சு கூட பார்க்கல. அவங்க 2 பேருமே என் கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்காக என்கிட்ட சப்போர்ட் பண்ணாங்க. நீங்க பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. என்னோட பெஸ்ட்டை நான் கண்டிப்பா கொடுத்தே தீர்வுன்னு தான் நான் சொல்லியிருக்கணும். ஆனா அது மாதிரி எதுவுமே நான் சொல்லாம எல்லாத்தையுமே ரொம்ப சொதப்புன்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமே தொடர்ச்சியா நான் கைஜு கூடயே என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணனால இந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய லூசரா மாறுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. டெட்சுவோ எதுக்காகவும் நீ கிவ் அப் பண்ணாத. கண்டிப்பா நீ ஃப்ரெண்ட்ஸை அடைவன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துட்டு இருக்கு. இதே விஷயத்தை தான் 10 வருஷமா நீ சொல்லிட்டே தான் இருக்க. யூகியோ உனக்கு வேணா சொல்லதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா உண்மையான ஃப்ரெண்ட் அடையிறது எந்த அளவுக்கு கஷ்டம்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். நான் ஏற்கனவே ஒரு மேகசின் ஒன்று படிச்சுட்டு இருக்கேன். ஒரு உண்மையான ஃப்ரெண்டை அடையணும்னா 777 ஸ்டெப்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். லோனி இவாக்கி தான் அவரோட 2025 ஷோகன்ல அதை பத்தி எழுதியிருக்காரு. ஆனா இது வரைக்கும் நான் அதுல ஒன்ன கூட கம்ப்ளீட் பண்ணவே இல்லைன்னு ரொம்ப கவலையில ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நீ தேவையில்லாம சொதப்பிட்டு எதுக்காக புக்கு மேல பழைய தூக்கி போட்டுட்டு இருக்க? டெட்சுவோ நான் தான் உன்னோட கேப்டன் மிஸ்ட் பேசுறேன். கூடிய சீக்கிரத்துல கைஜுவோட கூட்டம் நம்ம ஷிப்பை நோக்கி நெருங்கிரும். அதுக்கப்புறம் நம்ம மிஷன் படி எர்டேயோட டார்கெட்டா இருக்கிற மொத்த கூட்டத்தையும் நம்ம அழிச்சே தீரணும். டைரக்டா நம்ம லொகேஷனை நோக்கி நெருங்கினக்கு அப்புறம் இன்ஃபினிட்டி லேசர் மூலமா 100 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கிற மொத்த கைஜுவோட கூட்டத்தையும் அழிச்சு சின்னாமின்னமாக்குறது தான் நம்மளோட மிஷனோட முக்கியமான குறிக்கோளே. ஆனா மெயின் இஷ்யூ என்னன்னா லான்ச் பாயிண்ட ரீச் பண்ணதுக்கு நம்மளால முடியுமா முடியாதுன்னு தான் இப்ப பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. டெட்சுவும் நானும் ஒன்னா சேர்ந்து ரேம்பேஜ்ல ஈடுபட்டு எல்லா கூட்டத்தையும் எங்க பக்கத்துல இழுத்துறோம். அதுக்கப்புறம் நம்ம மொத்தமா அழிக்கிறது ரொம்ப ஈஸியா மாறிடும். உங்க 2 பேரையும் தான் நான் நம்பிட்டு இருக்கேன். எஸ் மேம் கரெக்டா நான் பண்ணி முடிச்சிடுறேன்னு அந்த ஒரு வார்த்தையை சொன்னா எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதை கூட சொல்லாம திருப்பி நான் சொதப்புவேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. டெட்சுவோ நீ எதை நினைச்சு கவலைப்படாத. இந்த பேட்டில நம்ம ஜெயிச்சு வீட்டுக்கு போய் என்னோட கனவை உண்மையா மாத்துறதுக்கான டைம் வந்துட்டுன்னு பேசிட்டு இருக்கும் போதே ஆயிரக்கணக்கான கைஜு எல்லாமே அவங்கள தாக்கிறதுக்காக அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கும். ஒவ்வொன்னும் இவ்வளவு பெருசா இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. அதுலயும் டன் கணக்கா இருந்துட்டு இருக்கு. எல்லா க்ரூ மெம்பர்ஸும் உடனே மிஷனை ஆரம்பிங்க. டெட்சுவோ அதுக்கு இங்க வந்துட்டு நம்ம இப்ப ஆரம்பிக்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு அவனோட எஸ்படா டி ட்ரோனை லான்ச் பண்ணி ரோபோ 7 ஸ்வாட் ஸ்டைல பயன்படுத்தி அங்க இருக்கிற கைஜு எல்லாத்தையுமே சுக்கு நோரா வெட்டி வீழ்த்திட்டு இருக்க. ஒரே அட்டாக்ல இவ்வளவு மான்ஸ்டரா இவன் தோக்கடிப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. இதனாலதான் அவன் நம்மளோட சேவியரா இருந்துட்டு இருக்கான். இவன் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் ஈஸியாவே நம்மளால இதுல ஜெயிக்க முடியும். இப்போ நம்மளோட டேனை காட்டதுக்கான டைம் வந்துட்டு லான்ச் பாயிண்ட நோக்கி நெருங்கி அவங்களோட இன்ஃபினிட்டி லேசர் மூலமா மொத்த கைஜுவோட கூட்டத்தையுமே அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா கடைசி நேரத்துல அது சொதப்பிட்டு இருக்கும். கேப்டன் என்னன்னே தெரியல, லேசர் சிஸ்டம் திடீர்னு கிராஷ் ஆயிட்டு இன்ஃபினிட்டி லேசரை நம்மளால ஃபயர் பண்ணவே முடியாது. உடனே சிஸ்டத்தை ரீபூட் பண்ணி அதை திருப்பியும் தொடங்கு. அதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். என்னதான் பண்ணாலும் என்னால அதை எதுவுமே பண்ணவே முடியல. கடைசி நேரத்துல அது உடஞ்சு போகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. உடனே பிளான் பிக்கு மாறுங்க. கைஜு அட்டாக் பண்ணதுக்காக அவங்க 2 பேரையும் திருப்பி இங்க வர சொல்லுங்க. பிளான் பி ஆரம்பிக்கிறதுக்குள்ள அட்டாக் சிஸ்டமும் பேரியர் ஜெனரேஷனும் மொத்தமா ஷட் டவுன் ஆயிட்டு இருக்கும். அப்ப ஒரு பெரிய கைஜு வந்து அவங்களோட ஷிப்பை தாக்கி கொடூரமா அவங்கள வேட்டையாடிட்டு இருக்கும். யூகி ரோபோ 40 ஸ்வாட் ஸ்டைல பயன்படுத்தி தாக்க போற நேரத்துல பின்னாடி ஷிப் வெடிச்சு செதறிட்டு இருக்கும். நம்மளோட மிஷன் ஃபெயில் ஆயிட்டா. அப்ப நம்ம ஹியூமனிட்டியோட கதை மொத்தமா முடிஞ்சு போச்சு. யூகி நம்ம உடனே ஷிப்பை நோக்கி திரும்பி போயே ஆகணும். ஒருத்தங்க உயிரோட இருந்தாலும் அவங்கள நம்ம காப்பாத்தியே தீரணும். மிஷன் இன்னும் முடியவே இல்லை. மீதி இருக்கிற கைஜு எல்லாத்தையுமே நாம ஒன்னாவே இருந்து தோக்கடிக்கிறதுக்கான டைம் வந்துட்டு. டெட்சுவோ நீ சொல்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சுட்டுன்னு அவங்க 2 பேருமே சேர்ந்து அதிகமான கைஜுவை தோக்கடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம என்னதான் நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்தாலும் நம்மளால எதுவுமே பண்ணவே முடியல. ஒரு எண்டே இல்லாம இது எல்லாமே
எல்லாமே நம்மள நோக்கி வந்து தாக்கிட்டு இருக்கு. இங்க இருக்கிற கைஜுவோட கூட்டத்தை எல்லாத்தையுமே நம்ம அழிச்சிட்டோம்னா எர்த்துக்கு இவங்க ஒரு த்ரெட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்மளால எர்த்தை ஈஸியாவே காப்பாற்ற முடியும். அதுக்கு இப்ப வேற வழியே இல்ல. என்னோட செல்ஃப் டெஸ்ட்ராய்ட் மோட மூலமா இவங்க எல்லாரையும் அழிக்கிறது மட்டும்தான் என்கிட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷனா இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்திலையும் உன்னோட ஃப்ரெண்டை எப்படி மேக் பண்ணணும்னு நீ எப்படிதான் படிக்கணும் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது. செல்ஃப் டெஸ்ட்ராய்ட் மோட எப்படி அன்லாக் பண்ணணும்னு சொல்றதுக்காக தான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். நீ இந்த மாதிரி என்ன குறைச்சி எடை போடுவேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. டெட்சுவோ, உண்மையிலேயே எந்த ஃப்ரெண்டும் உனக்கு கிடைக்காம இருக்கிறனால உனக்கு கவலை இல்லையா? டெட்சுவோ, இன்னையில இருந்து நீ ஹியூமன்ஸோட சேவியரா மாறிட்ட. ஸ்னோமேன் கூட சேர்ந்து கடுமையா சண்டை போட்டு ஹியூமனிட்டியை பாதுகாக்க வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு அவங்க அப்பா அவனை பத்தி சொல்லியிருக்கும். ஹியூமனிட்டியோட சேவியரா அவன் மாறி இருக்கிறனால எல்லாரோட கவனமும் அவன் பக்கத்துல இருந்துட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் டைமா அவனோட கமாண்டரா இருக்கிற மிஸ்டர் மீட் பண்ணிருப்பான். அவனோட வயசுல இருக்கிற பசங்க எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சந்தோஷமா இருந்துட்டு இருக்க. அவனுக்கு எந்த ஒரு ஃப்ரெண்டும் இல்லாம தனிமையில கைஜு கூட சேர்ந்து சண்டை போடுறதையே ஒரு முக்கியமான வேலையா வச்சுட்டு இருப்பான். யோக்கியோ, இவ்வளவு நாள் என் கூடயே என் ஃப்ரெண்டா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. உண்மையை சொல்லணும்னா எல்லாருமே என்ன பாம் தான் கூப்பிட்டாங்க. டெட்சுவோ தான் எனக்கு யூக்கியோன்னு சொல்லிட்டு பேரையே வச்சான். யூக்கியோ, எதுக்காக என்ன அந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சா பார்த்துட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்னோமேனை யூஸ் பண்ணக்கூடிய டெட்சுவோட கண்ட்ரோல் லாக் பண்ணிட்டு இருக்கும். நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் பண்ண பெரிய தப்பே உன்னோட நார்மல் லைஃப்ல இருந்து உன்னை ஃபோர்ஸ் பண்ணி 10 வருஷமா இந்த கைஜு கூட சேர்ந்து சண்டை போட வச்சதை தவிர பெருசா நான் உனக்கு எதுவுமே பண்ணவே இல்லை. ஆனா இந்த மாதிரி உன் கூட இருக்கிறதா எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. நீ எதை நினைச்சு கவலைப்படாத. உடனே ஸ்னோமேனோட கண்ட்ரோலை எனக்கு கொடு. நான் வெடிச்சு சதுராம அன்னைக்கு என்ன காப்பாத்தினது நீ தான். அதனால டெட்சுவோ, உன்னை இந்த மாதிரி சாதாரணமா நான் சாவ விடவே மாட்டேன். எமர்ஜென்சி எஸ்கேப் பாட ஆக்டிவேட் பண்ணி அவன் அங்க இருந்து கழட்டி விட்டுட்டு இருக்கும். டெட்சுவோ, என்னோட ட்ரீம் ஹை கிரேட் ஆன ஆயில் அடையிறது கிடையாது. என்னோட முக்கியமான ட்ரீமே திருப்பியும் உன்னை ஏர்த்த நோக்கி அனுப்பி சந்தோஷமா அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் அடையிறது தான். யூக்கியோ, 10 இல்ல 100க்கும் அதிகமான ஃப்ரெண்ட்ஸை நான் அடைவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துட்டு இருக்குன்னு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான். யூக்கியோ செல்ஃப் டெஸ்ட்ராய்ட் மோட் மூலமா வெடிச்சு செதறி அந்த இடத்தையே காலி பண்ணிட்டு இருக்கும். கோல்டு ஸ்லீப் மோட டிசபிள் பண்ணிட்டு அவனோட டெஸ்டினேஷனை அடைஞ்சிட்டு இருப்பான். கண்ண முழிச்சு பார்த்தனா ஆகஸ்ட் 8 ஜப்பான்ல இருக்கிற டோக்காய் ரீஜியன்ல இருந்துட்டு இருப்பான். அவன் ஏர்த்த நோக்கி வந்து 8 வருஷத்துக்கு மேல கோல்டு ஸ்லீப்லயே இருந்திருப்பான். நான் ஏர்த்த விட்டு ஸ்பேஸ் நோக்கி போவதுக்கே 10 வருஷம் ஆச்சு. இப்ப நான் 8 வருஷமா கோல்ட் ஸ்லீப்ல இருந்திருக்கேன்னா நார்மலா கிரேட் ஸ்கூலரா இருக்கிறவங்க ஒரு அடல்ட்டாவே மாறி இருப்பாங்க. என்னோட ஜெனரேஷனை சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்டா கிடைப்பாங்களா இல்லையான்னு ரொம்ப கவலையா இருந்துட்டு இருக்கு. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷனே உடனே என்னோட வீட்டுக்கு போய் ரூமுக்குள்ள ஷட் டவுன் ஆகி எல்லா விதமான இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணியே ஆகணும். இந்த லோன்லி இவக்கி சொல்ற மேகசைன்ல இருக்கிற ஸ்டெப்ஸை பார்த்து கைஜுவே ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணிருக்கும். ஆனா எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸும் கிடைச்ச மாதிரி தெரியலையேன்னு வெளியே இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தே ஆகணும்னு வெளியே போய் நின்று பார்த்துட்டு இருப்போம். நம்ம சேவியர் நம்ம கிட்ட திருப்பி வந்துட்டாங்க. நாங்க கண்டிப்பா உங்க கூட ஃப்ரெண்டா இருந்தே தீர்வோன்னு லட்சக்கணக்கான மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அவனை வரவேற்றுட்டு இருக்க. யூக்கியோ, நம்மளோட ப்ராமிஸ் இப்ப நிறைவேறிட்டு நான் அதிகமான ஃப்ரெண்ட்ஸை அடைஞ்சிட்டேன்னு அந்த மாதிரி தான் நடக்கும்னு கற்பனையில சந்தோஷமா வெளியே போய் நின்று பார்த்து அதிர்ச்சியில வாய பொழந்துட்டு இருப்பான். நார்மலா ஜப்பான்ல இந்த டைம்ல சம்மர் தான் இருக்கும். ஆனா அவனை சுத்தி இருக்கிற எல்லாமே ஐஸால நிரம்பி ஃப்ரீஸ் ஆகி ரூயின் மாதிரி தோற்றத்துல இருந்துட்டு இருக்கும். இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமே குளோபல் ஃப்ரீசிங்னால என்டையர் பிளானட் மொத்தமுமே ஐஸால ஃப்ரீஸ் ஆகி பார்க்கிறதுக்கு ஸ்னோபால் எர்த்து மாதிரி இருந்துட்டு இருக்கும். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிரும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். பாய்.